இல்ல பவி, நிஜமாவே சொல்றேன். கச்சேரிக்கு போகாதது பெரிய விஷயமே இல்ல. சட்டுன்னு ஒரு திட்டம் போட்டு இப்படி வெளியில வந்தோம் பாத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். புரியுதா? புரியுது. அது மட்டும் இல்ல பவி, அப்படியே மெதுவா வேடிக்கை பார்த்துக்கிட்டே நம்ம சீக்கிரமா வந்துட்டோம் பாத்தியா. குட்டி வரும்போது நான் வீட்ல இருந்தாதான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். உன்கிட்ட ஒன்னு சொல்லிருக்கேனா? குட்டி வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்கும் போது நான் கதவை திறந்தேன்னு வை, அவ முகத்துல வரும் பாரு ஒரு சந்தோஷம். அத்தை, நான் உங்க முகத்துல அந்த சந்தோஷத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அத்தை. இப்ப என்ன குறைச்சலு? நான் சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா தான் இருக்கீங்க, இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கறேன். இது போதும் பவி. ஏய், இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பக்கத்துல இருக்கிற ஒரு சேட்டு குட்டி குட்டி மண்பானையில சின்ன சின்ன ரசகுல்லா விப்பாரு. குட்டிக்கு அந்த ரசகுல்லா ரொம்ப பிடிக்கும். வாங்கிட்டு போவோமா? எனக்கு ரசகுல்லானா ரொம்ப பிடிக்கும். வாங்க, இன்னைக்கு கச்சேரி போகாத குறைய அந்த சேட்டு கடை வாசல்ல நின்னு ரசகுல்லாவை சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். அப்படிங்கிறியா? வேண்டாம் பவித்ரா, நம்ம இன்னொரு நாள் அந்த ரசகுல்லாவை சாப்பிடுவோம். ஏன்? இல்ல, குட்டி வர டைம் ஆயிடுச்சுல்ல, அதான் சொன்னேனே, பெல் அடிக்கும் போது நான் வந்து டோரை திறந்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. உங்களையும் திருத்த முடியாது, சந்தோஷம் திருத்த முடியாது. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க நேரா வீட்டுக்கு போங்க. நான் இப்போ அந்த கடைக்கு போய் ரசகுல்லாவை வாங்கிட்டு வந்துடுறேன். அதான் நான் இன்னொரு நாள் அந்த ரசகுல்லாவை பாத்துக்கலாம்னு சொன்னேனே. ஏன்? உங்க புள்ளைய நீங்க மட்டும் தான் சந்தோஷப்படுத்தணுமா? அவனுக்கு பிடிச்ச ரசகுல்லாவை நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவன் ஹாப்பி ஆக மாட்டானா? ஐயோ, நான் சும்மா சொன்னேன் பவி. சரி சரி, நீ போய் ரசகுல்லா வாங்கிட்டு வா, நான் வீட்டுக்கு போறேன். ஜமத்தோத்த, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன். பாத்து சீக்கிரமா வா. மேபி நீ ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா ஹரி சாருக்கு ஃபோன் பண்ணி ப்ரோக்ராம்க்கு வரேன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? குட்டி, வந்துட்டியா வீட்டுக்கு? நீ எப்படா வந்த? வந்து ரொம்ப நேரம் ஆச்சாடா குட்டி? இப்பலாம் நான் வெளியே போனா சீக்கிரமா வந்துடுறேன், நீதான் லேட்டா வர்ற. அச்சோ, அப்படி எல்லாம் இல்ல. இப்ப கூட வர வழியில பவி கிட்ட குட்டி வரதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லிக்கிட்டே தான்ப்பா வந்தேன். மார்க்கெட் போனமா, 4 காய்கறியை வாங்கினமான்னு சீக்கிரமா வந்துடணும். அதை விட்டுட்டு வெட்டி அரட்டை அடிச்சுட்டு இப்படி ஊர் சுத்திட்டு இருக்கீங்க. என்னடா குட்டி இப்படி எல்லாம் பேசுற? அம்மா அப்படி எல்லாம் நடந்துப்பேனா? நீ வீட்டுக்கு வந்தா உனக்கு தலைவலிக்கும், சூடா ஒரு காஃபி போடணும்னு எனக்கு தெரியாதா? நீ வர நேரத்துக்கு நான் கரெக்டா வந்துட்டேன்ல. ஆனா நீ தான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்ட. ஆமா, நான் இன்னைக்கு சீக்கிரமா வந்ததுதான் தப்பு, அப்படிதானே? ஓ சரி சரி. அச்சோ, கோச்சிக்காதப்பா. 2 நிமிஷம் இரு. நான் போறப்போ டிகாஷன் போட்டுட்டு தான் போனேன். சூடா உனக்கு ஒரு கப் நல்ல காஃபி போட்டு கொண்டு வரேன். எனக்கு காஃபி வேணாம், ஒரு மண்ணாங்கட்டி வேணாம். அத்தை, வாச கதவை திறந்தே வச்சிருக்கீங்க. அச்சோ, நான் மறந்தே போயிட்டேன் பவி. நான் வரதுக்கு முன்னாடியே குட்டி வந்துட்டானா, அவனை பார்த்த டென்ஷன்ல நான் கதவு மூட மறந்துட்டேன். அத்தை, நீங்க பெத்த புள்ளைய தானே பாத்தீங்க, என்னமோ பேய் பிசாச பார்த்த மாதிரி சொல்றீங்க. ஆமாண்டி, நான் பேய் பிசாசு தான். மேல விழுந்து புடுங்குற ஜாதி தான். என்னங்கறப்போ? என்னாச்சு சந்தோஷ், எதுக்கு இப்படி கடிக்கிற? பாத்தியா பாத்தியா, முதல்ல பேயினா, இப்ப நான் என்ன டைரக்டா சொல்றியா நீ? அச்சோ, அப்படி எல்லாம் இல்ல குட்டி. அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க. ஏய், என்ன டென்ஷன் உனக்கு? உனக்கு ரசகுல்லா ரொம்ப பிடிக்கும்னு அத்தை சொன்னாங்க. பக்கத்து ரோட்ல சேட்டு கடையில ரசகுல்லா வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா, ஃபர்ஸ்ட் இத சாப்பிட்டு கூல் ஆகு. ஆமா ஆமா, இப்ப இதுக்கு ஒண்ணுதான் குறைச்சல். குட்டி 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 இரு குட்டி. குட்டி நில்லு. குட்டி, அம்மா சொல்றது கேளுடா. நில்லுடா குட்டி.
எக்ஸ்கியூஸ் மீ சார். ம். ஃப்ளாட் நம்பர் BH3 எங்க இருக்கு? மேல போய் ரைட்ல. ஓகே, தேங்க்யூ சார். வெயிட். ம். அங்க யாரை பார்க்கணும்? மிஸ்ஸஸ் லக்ஷ்மி மேம பார்க்கணும். என்ன விஷயம்? நான் உங்களோட சன்னு தான், என்கிட்ட சொல்லுங்க. ஹரி சார் இதை மேடம் கிட்ட கொடுத்துருவ சொன்னாரு. நான் கொடுத்துக்கிறேன், நீங்க போங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஆ. என்னன்னு தெரியல பவி. வந்ததுல இருந்தே குட்டி கடுகடுன்னு இருக்கான். ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்ன அத்தை, ஆபீஸ் பிரச்சனையெல்லாம் ஆபீஸ்லயே விட்டுட்டு வரணும். வீட்டுக்கு எதுக்கு கொண்டு வரணும் அவன்? பவி, குட்டி 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 நெல்ல நெல்லு, இது பாரு. உனக்கு இந்த ரசகுல்லா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஜில்லுன்னு உனக்கு பிடிச்ச பதத்திலேயே இருக்கு, சாப்பிடுறியா? மா, இதெல்லாம் வேணாம்னு சொன்னா புரியாதா உனக்கு? ஏமா ஒரு மனுஷனை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிற? எதுக்குடா கோவம்? சாப்பிடுறா, சாப்பிடு. மா, சொன்னா உனக்கு புரியாதாமா? என்ன உன் பிள்ளைக்கு? அப்பா அப்பா ஒண்ணு இல்லப்பா. நீங்க எதுக்குப்பா எழுந்திருச்சு வந்தீங்க? நீங்க போய் படுங்கப்பா, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல. ஏய், வாய முறியா லட்சுமி. இது என்ன வீடா சந்த மடமா? நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்ததுல இருந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கத்தலாம்ல, இல்லாட்டி பொத்திட்டு பேசாம இருக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கான் உன் பிள்ளை? அதை எதுக்கு அவங்க கிட்ட கேக்குறீங்க? நேரா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? டேய், நேரா தாண்டா கேக்குறேன். அர்த்தம் இல்லாம இப்படி காய்ச்சி மூச்சுன்னு கத்துறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, தெரியும்ல? ஆமா ஆமா, இங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தானே நடந்துட்டு இருக்கு. சந்தோஷ், எதுக்கு நீ இப்போ இப்படி பொடி வச்சு பேசிட்டு இருக்க? என்ன சொல்ல நினைக்கிறியோ அதை ஓபனா சொல்ல வேண்டியதானே? நான் உன்கிட்ட பேசவே இல்லையே. நீ என்கிட்ட பேசலனாலும் நான் உன்கிட்ட கேட்க வேண்டியதை கேட்கதான் செய்வேன். பவி, கொஞ்சம் அமைதியா இருமா. குட்டி, என்னப்பா பிரச்சனை? அம்மா ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அம்மா கிட்ட சொல்லுப்பா, நான் திருத்திக்கிறேன். ஐயோ, ஏன் ஆளாளுக்கு இப்படி டார்ச்சர் பண்றீங்க என்ன? ஒரு மனுஷன் 24 மணி நேரமும் ஈன்னு இழிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? டேய், ஈன்னு வாயை பொளந்துக்கிட்டு இருக்க முடியலனா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு உருன்னு மூஞ்சிய வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு சாப்பிட்ற பொருள் எல்லாம் இப்படி கீழே தட்டி விட்டுட்டு வேஸ்ட் பண்றதெல்லாம் எந்த விதத்துலடா நியாயம்? இங்க பார், இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாதாடா உனக்கு? ஏய், எனக்கு தெரியும்டா. நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, ஜாதகம் பார்த்து, பொருத்தம் பார்த்து ஒரு பொண்ணை கட்டி வச்சிருந்தோம்னா இப்படி முட்டிக்கிட்டு நிக்க மாட்டீங்க. இப்ப பாரு, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்ல முடியாம வெத்து கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க. ஹலோ தாத்தா சார், எனக்கும் சந்தோஷ்க்கும் பிரச்சனைன்னு நீங்களே முடிவு பண்ணிப்பீங்களா? இன்ஃபேக்ட் எனக்கே அவன் ஏன் இப்படி கத்திட்டு இருக்கான்னு இப்ப வரைக்கும் தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்னும் சண்டெல்லாம் போட்டுக்கல. உன்னை கேட்டனா நீ ஏன் குறுக்க பேசுற? நல்ல கதை. என்ன பத்தி நீங்க ஒரு குத்தம் சொன்னீங்கன்னா ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு தலையாட்ட சொல்றீங்களா? நான் ஒன்னும் உங்க மருமக லக்ஷ்மி இல்ல, லக்ஷ்மியோட மருமக பவித்ரா. அப்பா அப்பா அப்பா, வேணாம்ப்பா வேணாம்ப்பா, தயவு செஞ்சு விட்டுருங்கப்பா. பவி எந்த தப்பும் செய்யலப்பா. அப்புறம் குட்டிக்கும் பவிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தேவையில்லாம பவிய கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேசிடாதீங்கப்பா. பாத்தியா பாத்தியா, எனக்கு தெரியும். உனக்கு நானும் முக்கியம் இல்ல, உன் பிள்ளையும் முக்கியம் இல்ல. நேத்து வந்த இவ தான் உனக்கு முக்கியமா போயிட்டான். இவ்வளவோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு
அவளை பத்தி ஒரு வார்த்தை சொன்னோன்னே உனக்கு பெருசா தெரியுது. நியாயமா என்ன சொன்னாலும் நான் கேட்டுதானே செய்வேன்பா. அப்ப நான் அநியாயமா பேசுறேன்னு சொல்றியா? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லலப்பா. இது பாருங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, தேவையில்லாம இப்ப நீங்க கத்தி டென்ஷன் ஆனீங்கன்னா உங்களுக்கு பிபி தான் அதிகமாகும். வேண்டாம்ப்பா, நீங்க போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. வாங்கப்பா, நான் சொல்றேன்ல, வாங்க வாங்கப்பா. சொல்லி சொல்லி என்னைய சமாதானப்படுத்துறதுலே குறியாரு. என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகி கத்துற? பத்தாத குறைக்கு உனக்காக அத்தை எவ்வளவு ஆசையா அந்த ரசகுல்லாவை வாங்கிட்டு வர சொன்னாங்க தெரியுமா? இப்படி கீழே போட்டு வேஸ்ட் பண்ணிட்டியே. ஏன் உனக்கு இவ்ளோ கோவம்? யார் மேல கோவம் சொல்லுடா. பவி, குட்டிய எதுவும் சொல்லாத. அவன் மேல எந்த தப்பும் இல்ல. அவன் ஒன்னும் இத கீழே போட்டு உடைக்கல. நான் தான் கை தவறி இத கீழே போட்டு உடைச்சிட்டேன். ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சிடுறா குட்டி. நீ விடு. சார், கூப்பிட்டீங்களாமே? ஆமா, விஸ்வா வந்துட்டானா? இதோட 7வது தடவை கேட்டுட்டீங்க சார். டிக்கெட்டை கொடுத்துட்டு வர சொல்லி நீங்க தானே அவனை அனுப்பிச்சீங்க. கொடுத்து அனுப்பிட்டு போயிட்டு வந்துட்டானான்னு கேட்டா நானும் அவன் கூட போனேன் சார். அவன் வந்தா உங்களை தான் சார் பார்க்க வருவான். அடி, உனக்கு டிக்கெட் கொடுக்கலங்கிறதுக்காக என்ன கிண்டலா பேசுறியா? ஓ ஓ விஸ்வா, வா சீக்கிரமா. உன்னை சார் உடனே பார்க்கணும்னு சொன்னாரு. 2 நிமிஷத்துல உன்னை பார்க்கலன்னா அவருக்கு உலகமே அழிஞ்சிருமா. போ முதல்ல போ. பா, அவரோட டென்ஷனுக்கு நம்ம ஒரு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. சார் வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். போய் டிக்கெட்டை கொடுத்துட்டு வந்துட்டியா? கொடுத்துட்டேன் சார். குட். லக்ஷ்மி மேடம் என்ன சொன்னாங்க? நான் அந்த ஸ்னேகா அபார்ட்மெண்ட் போனப்போ அவங்க சன் மிஸ்டர் சந்தோஷ் வெளியே வந்துட்டாரு. அம்மாட்ட நான் அந்த கவரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரே வாங்கிட்டு போயிட்டாரு சார். என்ன விஸ்வா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? லக்ஷ்மி மேடம் நேர்ல பார்த்து டிக்கெட்டை கொடுத்துருவான்னு சொன்னேன். நீ இப்ப என்ன பண்ணிட்டு வந்திருக்க? சாரி சார், அவங்க சன் தானே, அவர்கிட்ட கொடுத்தா தப்பில்லைன்னு நினைச்சு தான் சார் கொடுத்தேன். என்னடா ஒரு சின்ன வேலை, அது கூட செய்யாம எதுக்கு நீங்களா? சாரி சார். சரி போ, போய் வேலையை பாரு. சாரி சார், கோச்சிக்காதீங்க சார். விஸ்வா, நடந்தது நடந்து போச்சு. ஐ ஹாவ் டு பேர் த கான்சிக்வன்சஸ். போ. என்ன சார், பெரிய பல்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடி. லக்ஷ்மி மேடத்துக்கு டிக்கெட் கொடுத்துருவான்னு அனுப்பிச்சேன். இந்த விஸ்வா லூசு பையன் என்ன பண்றான் தெரியுமா? போய் அவங்க பையன் சந்தோஷ் கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கான். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா சார்? பிரச்சனையான்னு தெரியல, ஆனா பிரச்சனைன்னு வர வாய்ப்பு இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா மேடி, அது என்னன்னு தெரியல. சந்தோஷ்க்கு மேல ஏதோ கோவம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு ரெக்டிஃபை பண்ற வரைக்கும் அவன் ஏன் விஷயத்துல வேற மாதிரி தான் நடந்துப்பான்னு என் மனசுக்கு படுது. இந்த நேரம் பார்த்து இந்த விஸ்வா பையன் சந்தோஷ பார்த்து டிக்கெட்டை கொடுத்துட்டு வந்திருக்கான். ஓ, சிக்கல் தான். லக்ஷ்மி மேடத்துக்கு அந்த ப்ரோக்ராம் பிடிக்குங்கிறதுக்காக டிக்கெட் அனுப்பிச்சேன். பட் அந்த சந்தோஷ் அதை எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல. சரி பாப்போம்.
மேபி நீ ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா ஹரி சாருக்கு ஃபோன் பண்ணி ப்ரோக்ராம்க்கு வரேன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? ஹரி சார் இதை மேடம் கிட்ட கொடுத்துருவ சொன்னாரு. எதுக்குடா கோவம்? சாப்பிடுறா, மா, சாப்பிடு. சொன்னா உனக்கு புரியாதாமா? ஓ, அவ்வளோ கோவமா சாருக்கு? ஏய், நான் ஒருத்தி வந்து நிக்கிறது இங்க கண்ணுக்கு தெரியுதா இல்ல அதுவும் இல்லையா? கேட்டுட்டே இருக்க, என்னடா ஆச்சு உனக்கு? கோவம்னா ஏன் கோவம்னு சொல்லணும். இப்படி பேசாம உம்முனா முஞ்சி மாதிரி உட்காந்துட்டு இருந்தா உன் பிரச்சனை எனக்கு எப்படா தெரியும்? கடுப்பாயிடுவேன் சொல்லிட்டேன். சொல்லிட்டே இருக்கேன். பவி, தயவு செய்து போனை கொடு. முடியாது. உனக்கு என்ன கோவம்னு சொல்லு, அத சொன்னாதான் போனை கொடுப்பேன். மனுஷனை கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க விடுங்க. சும்மா நோய் நோய் ஏதாவது பேசிக்கிட்டு. டேய் நில்றா. இப்போ உனக்கு என்ன நிம்மதி இல்ல? உன்னால இப்ப வீட்ல தான் எல்லாருக்கும் நிம்மதி கெடுது. எதுக்கு உனக்கு இப்ப அவ்வளவு கோவம் வருது? இப்ப அத்துக்கிட்ட எதுக்கு அப்படி மூஞ்ச காமிச்சிட்டு இருக்க? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல சந்தோஷ். முறைச்சா சரியாயிடுமா? ஆமா, நாங்க வெளியில தான் போனோம். திரும்பி வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன இப்போ? என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயிலியா வச்சிருக்கீங்க? இத பாரு சந்தோஷ், ஆயுள் தண்டனை கொடுத்து ஜெயில வச்சிருக்கிறவங்களையே வெளியில விட்டா தப்பில்லன்னு சொல்லி பேசுற ஊர் இது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. ஏன் வெளியில போனீங்கன்னு நான் கேட்கல, யாரு சொல்லி போனீங்கன்னு தான் நான் கேக்குறேன். யாரு சொல்லணும்? நான் தான் சொன்னேன். ஆடிட்டோரியத்துல ஒரு கச்சேரி இருக்கு, போலாமான்னு ஐடியா கொடுத்து நான் தான் கூட்டிட்டு போனேன். அன்பார்ச்சுனேட்லி அங்க டிக்கெட் கிடைக்கல. அதுல என்னடா தப்பு? ஓ, அப்ப டிக்கெட் கிடைச்சா திருப்பி போவீங்க அப்படிதானே? வை நாட்? அதுல என்ன இருக்கு? அப்ப டிக்கெட் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. ஆ? என்ன பேசிட்டு இருக்க? அதான் டிக்கெட் இல்லன்னு சொல்லிட்டாங்களே, நாங்க திரும்பி வந்துட்டோம்ல. இதுக்கப்புறம் யார் எங்களுக்கு டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போறாங்க? அப்ப இது என்ன? இத அரேஞ்ச் பண்ணது யாரு? வாவ், கிரேட் டா. நீ போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்தியா? சொல்லவே இல்ல பாரு. உனக்கு அப்படியே நல்ல புத்தி இருக்கு போல. தேங்க்ஸ் தேங்க்ஸ். நீரு அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஏய், இந்த டிக்கெட்டை ஹரி கிருஷ்ணன் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு, தெரியுமா உனக்கு? ஹரி சாரா? அவர் எப்படி? இல்ல, நீ சும்மா சொல்ற. எனக்கு என்ன பைத்தியமா? வீட்ல இருந்து வெளியில போகும்போது எவனோ ஒருத்தன் இந்த டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? லட்சுமி மேடத்துக்கு ஹரி சார் கொடுத்து அனுப்பிச்சிருக்காருன்னா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த ஆளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஏய், என்னால நம்பவே முடியலடா. டிக்கெட் கொடுத்து அனுப்புனதா அவர் சொல்லவே இல்லையே. எங்களுக்கு என்ன அந்த ப்ரோக்ராம பார்த்தே ஆகணும்னு வேண்டுதலா? ஏதோ ஃப்ரீ டைம் இருந்துச்சேன்னு போனோம். டிக்கெட் கிடைக்கலன்னு நாங்க வந்துட்டோம். அதுதான் நானும் கேக்குறேன். அம்மா இந்த ப்ரோக்ராம பார்த்து ரசிக்கணும்னு அந்த ஆளுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? நாங்க டிக்கெட் கிடைக்காம திரும்பினதை பார்த்து அவர் ஏதாவது டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கலாம். ஓஹோ, இது ஒரு பிரச்சனையா? நீ ரொம்ப வெறுப்பேத்துற பவித்ரா. அவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அவர் யார் எங்க அம்மாக்கு டிக்கெட் அனுப்புறதுக்கு? நமக்கு ஏதாவது சொந்த பந்தமா? அவர் நல்ல ஃப்ரெண்டா தானடா பழகுறாரு. யார் சொன்னாங்க எங்க அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு? அதெல்லாம் எதுவும் கிடையாது. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. உங்க அம்மாக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு நீ சொல்லாத. அது மட்டும் இல்ல, உங்க அம்மாக்கு ஃப்ரெண்டே இருக்க கூடாதுன்னு நீ முடிவு பண்ணாத. அசிங்கமா இருக்கு பவித்ரா. பிளாட்ல 4 பேர் எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? என்ன பேசுனாங்க அப்படி? உன்னை காணான்னு சொல்லி வெளியில தேடி போனேன். பிரதீபா கூப்பிட்டு என்கிட்ட ஒரு போட்டோ காட்டுறாங்க. அந்த போட்டோவை பார்க்கும்போது அந்த ஹரிகிருஷ்ணன் கூட அம்மா வெளியில போயிருக்காங்க. ஹரி சாரு உங்க அம்மாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் பவி?